Hello friends, இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனல்ல பூந்தி லட்டு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க கூட பெர்ஃபெக்ட்டா செய்யற மாதிரி ஈஸியா பண்ணிருக்கேன் பாருங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. 1 கப் கடலை மாவு. ஸ்வீட் செய்யற மாதிரி இருந்தா கடலை மாவு வீட்ல அரைச்சு யூஸ் பண்ணுங்க. வீட்ல ரெடி பண்ற கடலை மாவுக்கு தான் டேஸ்ட் அதிகமா இருக்கும். கடையில வாங்குனா உங்களுக்கு பச்சரிசி மாவு mix பண்ணி தான் வரும். 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கங்க. இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கோம், அதனால 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்காதுன்னா 1/2 கப் சேர்த்துக்கங்க. 200 ml தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சிக்கலாம். பாருங்க, சர்க்கரை பாகு நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ இருக்கட்டும். பூந்தி போடுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் போடுங்க, இல்லைனா உங்களுக்கு பால் ஷேப் வராது. பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய்க்கு அளவான அளவு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு 3/4 பதத்திலே எடுத்துருங்க. உங்களுக்கு அரிகரண்டியில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு மெத்தி ஊற்றுங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுக்கும்போது டக்குன்னு வெந்துடாது. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் இதுலேருந்து கொஞ்சத்தை மட்டும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அரைச்சி சேர்க்கறதுக்காக. இப்போ இதில் நம்ம சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கங்க. நீங்கள் இப்போ தான் இந்த லட்டு ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் மட்டும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக பொரிச்சு அந்த சர்க்கரை பாகுலே போட்டுடலாம். நீங்கள் இந்த லட்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும், சொதப்பாது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை போடலாம். நம்ம சர்க்கரை பாகில் சேர்க்குறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்த பூந்தியை நம்ம அரைச்சிட்டு அந்த மிக்சிங் கூட சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்க, எவ்வளோ அழகாக செட் ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே நான் இங்கே உருண்டை போட்டுருங்க. பாருங்க, நம்ம பூந்தி லட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.